ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு நக்கீரர். அதாவது திருமுருகாற்றுப்படை எழுதிய நக்கீரர். அவர் என்ன பண்றாரு, இந்த நக்கீரர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிவபக்தர். தினமும் சிவபூஜை பண்ணுவாரு. அப்போ வந்து இவர் உட்காந்து சிவபூஜை பண்ணிட்டு இருக்காரு. கண்ணை மூடி சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பூதம் வந்து அவர் தூக்கிட்டு போய் ஒரு குகையில அடைச்சிரும். இவர் கண்ணை முழிச்சு பார்த்தா இவர் குகைக்குள்ள உட்காந்துருக்காரு. என்னடா அது, நாம எப்படி குகைக்குள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தா சுத்தி ஆளுங்க நிக்கிறாங்க. யாருங்க நீங்க, நான் எப்படி இங்க வந்தேன்னா? அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க, அவங்க ஒரு பூதம் உங்களை தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருச்சு. அந்த பூதம் வந்து 100 சிவனடியார்களை பலி கொடுத்தவனே உலகத்திலேயே பெரிய சக்தி பெற்றுமா. நாங்க வந்து இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோம், அந்த 100வது ஆள் கிடைக்கலன்னு கரெக்டா நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னவனே நக்கீரர் பாக்குறாரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னவனே முருகன் தான் டக்குன்னு வரக்கூடியவர் இல்லைங்களா. முருகர் மேல திருமுருக ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி அறுப்படை வீடை பத்தியும் பாடுறாரு. முருகர் உட்கார்ந்த இடத்துல இருந்து வேல் அனுப்புறாரு. அடிச்சவனே என்ன பண்ணுது, அந்த வேல் வந்து அந்த தடையெல்லாம் உடைச்சு அந்த பூதத்தையும் கொன்னு என்ன பண்ணுது, இவங்களெல்லாம் காப்பாத்தி விட்டுருது. திருமுருக ஆற்றுப்படை தடைகளை உடைக்க. மிக்க நன்றி.